ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நார்த்தங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி நார்த்தங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் நார்த்தங்காயை இது மாதிரி குட்டி குட்டியாக உள்ளே இருக்கிற சீட்ஸு கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். பிஞ்சு நார்த்தங்காயை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். நார்த்தங்காய்க்கு ஓரளவுக்கு உண்டுன்னு எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிக்கிறோம். நார்த்தங்காயை பிழிஞ்சும் சில பேர் பச்சடி பண்ணுவாங்க. இதை மாதிரி நறுக்கி போட்டு பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு இன்றைக்கி நறுக்கி போட்டு பண்ணி காட்டுறேன். நார்த்தங்காய் குழம்பும் வைக்கலாம். நான் நார்த்தங்காய் குழம்பு ஏற்கனவே போட்டிருக்கேன், வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நார்த்தங்காயை போட்டு நல்லா சுருள வதக்கணும். எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம். நல்லா சுருள நல்லா வதக்கணும். இதை இப்போ பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய்க்கு ஒரு நார்த்தங்காய்க்கு ஒரு மிளகா போடணும். நான் 2 நார்த்தங்காய் போட்டிருக்கிறதுனால 2 மிளகாய் போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் நல்லா சுருள வதங்கிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் மாறி இருக்கும். ரொம்ப கலர் மாற வேண்டாம். அப்படியே கலர் மாற வர ஸ்டேஜில் நம்ம தண்ணி விட்டுக்கணும். தண்ணி ஒரு நார்த்தங்காயே 1 டம்ளர் வீதம் 2 டம்ளர் ஊற்றிக்கலாம். இல்லை 2 விட்டிங்கன்னா நார்த்தங்காய் வெந்துடும். ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா பச்சை ரொம்ப தண்ணியாக ஆகிடும். அதனால் தண்ணியை பார்த்து விட்டுக்கோங்க. இது இப்போ இதில் நல்லா வேகணும். இதை சுருள வதக்கினாதான் சீக்கிரம் வேகும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக ஒரு கிட்டிக்கை போல் உப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் நல்லா வெந்துடுச்சு. நான் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிட்டேன். தண்ணி பத்தலை, நல்லா வேக வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கணும். நார்த்தங்காய் இப்படி கட் பண்ணால் கரண்டியால் கட் ஆகணும். பாருங்கள், கட் ஆகுது. இந்த மாதிரி கட் ஆகணும். அந்தளவுக்கு வெந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வெல்லம் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நார்த்தங்காய் போட்டிங்கன்னா அதில் பாதி சைஸு அந்த மாதிரி. இப்போ இவ்வளோ பெரிய நார்த்தங்காய் போட்டிங்கன்னா அதில் பாதி சைஸ் வெல்லம் போடணும். இப்போ நான் 2 நார்த்தங்காய் போட்டுக்கிறதுனால 1 கப்பில் நான் வெல்லம் சேர்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 நார்த்தங்காயும் சேர்த்து இவ்வளோ இருக்கும். இல்லை நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து சேர்க்குறேன். அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்து இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிக்குது. வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. அப்போ தான் இந்த நார்த்தங்காய் தோலெல்லாம் வெல்லம் நல்லா பிடிக்கும். இது உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்த மாதிரி சூப்பராக இருக்கும். வெத்த குழம்புக்கு தொட்டுன்னு சாப்பிடலாம். எஸ்பெஷலி தயிர் சாத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள். நார்த்தங்காய் வேக வைக்கிறதுக்கு தண்ணி மட்டும் அப்பப்போ பார்த்து விட்டுக்கோங்க. நிறைய விட்டுட்டிங்கன்னா இது மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு பச்சடி கிடைக்காது. இதுவே ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகிடும். உங்களுக்கு தண்ணியை மட்டும் பார்த்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறது சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அவ்வளோதான். என்ஜாய்.